அவங்க சொன்ன மாதிரி உங்களை காதலிக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னாங்க. அதான் நான் உங்களை காதலிக்கிறேன், காதலிச்சுட்டே தான் இருப்பேன். நீங்களும் எல்லாரையும் காதலிங்க. காதல் என்பது கட்டுக்குள்ள இருக்காத ஒரு விஷயம், அது இயல்பான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம், காதல் பத்தி பேசுனோடனே ஓகே நம்ம இது பேசலாம்னு நினைச்சேன். காதல்லாம் என்ன? ஒரு ஆள் ஒரு பெண், இதுவா காதல்? நமக்கு தெரிஞ்ச காதலாம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பொருள் மேல எனக்கு ஒரு 10 நிமிஷம் காதல் இருந்தாலும் அதுவும் காதல் தான். நான் உங்க ஐ கான்டாக்ட் பண்றேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்றது என்னது, அது ஒரு வகை காதல் தான். நமக்கு அதீத காதல் யார் மேல வசப்படுதோ அவங்க நமக்கு இணையாக வேணும், இணையா இருந்தா நம்மளால உறுதுணையா இருக்கும். இல்லை நம்ம காதலை நம்ம இன்னும் நிறைய ஊட்டணும் அப்படின்னும் போதுதான் காதலிச்சு கரம் போட்டுறது இணையத்தான். ஸோ எல்லாருமே காதலிங்க. காதல் தினம் வந்து ஒரு காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. காதலிங்க உங்களுக்குள்ளே ஆச்சுன்னா காதலிக்கிறேன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்க காதலிக்கிறவங்க நீங்க என்னால காதலிக்கப்படுறீங்க அப்படின்றத உணர்த்தணும் நம்ம. அப்பதான் அந்த காதலுக்கான மரியாதை அப்படின்றது இருக்கும். இன்னொரு விஷயம், சென்னையில் நடந்த கருத்தரங்கத்தில் வந்து என்னோட கருத்து வந்து நான் பிஹெச்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருந்தாங்க. நான் எங்க வேணாம்னு சொன்னேன்? அத்தியாவசியம் இல்லை, இது நடைமுறைப்படுத்தப்பட்டா என்னை போன்ற அமைப்பு சாரா நபர்களுக்கு எப்படி வேலை செய்யுங்கிற கேள்வி கேட்டேன். உடனே இவங்க மட்டும்தான் வேணாம்னு பேசுறாங்க, எல்லாருமே வேணும் தான் பேசுறாங்க. இவங்களுக்குலாம் வலிக்கலையா? நான் எங்க சொன்ன வலிக்கல, எனக்கு எப்ப பீரியட்ஸ் ஆகல, நான் எதுவுமே சொல்லி நீங்களா ஒரு பேசினா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கான ஒரு கவிதையாவே நான் இங்க வாசிக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டுமா, உறக்க சொல்ல வேண்டுமா? உண்மையை சொல்ல வேண்டுமா, உறக்க சொல்ல வேண்டுமா? வெறும் 10 மாத உதிரை கட்டிகள் தான் நம்ம எல்லோரும். வெறும் 10 மாத உதிரை கட்டிகள் மட்டும்தான் நம்ம எல்லோரும். ஒரு பெண்ணின் யோனியில் இருந்து ஒரு துளி உதிரம் உதிராத வரை அவள் புதியமாக போற்றப்பட்டு வருகிறாள். ஒரு துளி உதிரம் உதிர்ந்த அந்நொடியிலிருந்து அவள் தீட்டாக மாற்றப்படுகிறாள். அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கும் மத மூட நம்பிக்கைகளையும் அறியாமையும் நீக்கி நம் தலைமுறையில் தலையாய பண்பாக என்ன இருக்க வேண்டும்? அதனுடைய அறிவியல் சார்ந்த கருத்துக்களை அவங்க நம்ம தெரிவிக்கணும். இதுதான் நம்மளோட தலைமுறையோட கருத்தா ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்கணும். இன்னொரு விஷயம், உதிரத்தில் தான் உருவாகிறோம், உதிரத்தில் தான் ஊறுகிறோம், உதிரத்தில் தான் உயிர்குழியும் பெறுகிறோம், உதிரத்தில் தான் ஊரையும் பிறக்கிறோம். அப்படிப்பட்ட உதிரத்தை தீட்டு என அதனை தீண்டமையாக ஆக்கப்பட்டு வைத்திருக்கும் சமூகத்தில் அது எப்படி தீட்டாகும்? அது இயல்பாக்கணும், அதோட அவேர்னஸ் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமையா இருக்கணும். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கான விடுதலை மட்டுமா? அது ஒரு மானுட விடுதலை. ஒரு பெண் அவ வளர்ச்சி அடைகிற அளவை வச்சுதான் ஒரு சமுதாயத்தோட அளவை வந்து நான் வந்து கணக்கிடுறேன் அப்படின்னு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். அப்போ பெண் என்பவள் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பங்குல இருக்கும் பொழுது கள்ளிப்பாலில் தப்பித்து உதிரத்தில் விழுவது போல் உள்ளது இந்த மாதவிடாய் என்பது. சின்ன பிள்ளையில இருந்து ஓகே அவ வந்து கள்ளிப்பால் இருந்து நம்மள தப்பிச்சு, நான் வந்து இங்க பேசுறேன்னா கள்ளிப்பால் இருந்து தப்பிச்சு வந்து பேசுறேன். எதுக்காக பேசுறேன்? மாதவிடாய் தீட்டுக்காக பேசுறேன். அப்போ எனக்கு இது தள்ளிட்ட மாதிரி தான் இருக்கு. நான் பேசுறதுக்கு காரணம் அது கூட நான் ஊறிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது சின்ன வயசுல பொம்பளை பிள்ளைங்க அழகா தலை செய்யணும், அழகா ஜோடிக்கணும், எங்க கூட்டு போனாலும் அழகா பேசணும். முக்கியமா அப்பாக்களுக்கு தான் பெண் பிள்ளைகள் என்பது அவ்வளோ ஒரு ஆசை, அவ்வளோ ஒரு இது. அப்படி இருக்கும் பொழுது முதல் முறையா அந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஆராட்டி சீராட்டி குதூகலமாக்கி குடும்பங்கள் கொண்டாடி சொந்த பந்தம் எல்லாம் கூப்பிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம். அடுத்த மாசம் அவளுக்கு பீரியட்ஸ் ஆகுது. நீ தீட்டு அப்படின்னு சிறையில் அடைப்பது போல எல்லாம் அல்ல, சிறையில் தள்ளி விடுவது போல் இருக்கிறது. போ நீ தீட்டு, உனக்கு தனி சாப்பாடு, உனக்கு தனி ரூமு, தனி படுக்கை, நீ பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது. இளம் விதவைகள் போல் நடத்தப்படுகிறார்கள் பெண் பிள்ளைகள். எங்க கிராமத்துல இன்னும் இருக்கு. மாதவிடாய் சொல்ல மாட்டாங்க, வெளியே ஒதுக்கிட்டேன். தீட்டு ஆண்களை பார்க்க கூடாது. இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ், நான் உங்க எல்லாருக்கும் பேசுறேன். நீங்க என்ன பார்த்தீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கடவுள் ஏதாச்சும் பண்ணிடுமா, இல்லை உங்க கண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? ஏதாவது அப்போ எங்களோட காரணம் மத மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு நாப்கின் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க? இப்போ கண்டுபிடிச்சாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா தீட்டு துணியில் தூய்மையை துடைத்தெறிந்த காலம் அது. என்னங்க தீட்டு துணி சொல்றீங்க, புனிதம் சொல்லி தீட்டுன்னு சொல்றீங்க? அது பேரே தீட்டு துணி தாங்க. அப்போதான் ஒரு காட்டன்
ஒரு துணி, அதை வந்து பேட் மாதிரி வச்சு, பேட் எப்படி இருக்குன்னு தெரியல உங்க எல்லாருக்கும், ஆண்கள் எல்லாருக்கும் தெரியல. பேட் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பேட் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? காதல் எடுத்துன்னு வருதுல, காதலிக்கு வாங்கி கொடுங்க. ரோசா வாங்கி கொடுக்காதீங்க, பேட் வாங்கி கொடுங்க. மென்ஸ்ட்ரல் கப்பு வாங்கி கொடுங்க. அந்த அவரை உங்ககிட்ட ஆரம்பிங்க. நீங்க ஏன் மறக்கிறீங்க? அப்போ அப்படிப்பட்ட தீட்டு துணி, அந்த துணியில தூய்மைனா பீரியட்ஸ் ஆகிற உதிரம், அதான் தூய்மைன்னு சொல்லுவாங்க. அந்த தூய்மையை துடைச்சி போடுவாங்க. அதுவும் முக்கியமா ஆண்கள் கண்ணில் படவே கூடாது. எப்படி காயுங்க? வெளியில காய வச்சாதான் எல்லாருக்கும் கிரீம் போவோம். ஆண்கள் பார்க்க கூடாதுன்னா எப்படி அதை காய வைக்க முடியும்? ஃபேன் போட காய வைக்க முடியும்? இந்த விஷயத்தெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு நம்ம முன்னேறணும். பெண்கள் மாதவிடாய் காலத்துல இயல்பாக்கப்படணும், எல்லா இடத்துக்கும் செல்லணும்னா ஸ்டேட் ஃப்ரீ பீரியட்ஸ் பேடு மென்ஸ்ட்ரல் கப் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நான் வந்து பேசுறேன்னா கூட நான் அதை யூஸ் பண்றதுல பேசிட்டு இருக்கேன். தீட்டு துணியை வந்து வச்சுட்டு பேச முடியுமா? 10 நிமிஷம் தாங்க ஒரு மீட்டிங், அது உடனே பார்க்கணும். அது துணியை ஆண்கள் வேற வந்துருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் படாதீங்கன்னு அப்படி காய வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது இயல்பாக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதவிடாயோட உபகரணங்கள் அப்படின்றது. 2024 சீனால வந்து ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது. 25 வயசு ஒரு பெண் வந்து லீவைசன் அப்படின்றவங்க மொத்தம் 42 கிலோமீட்டர் அந்த மாரத்தான் அப்படின்றது. 34 கிலோமீட்டர் போறப்ப உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. தெரியல மாரத்தான் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பார்த்துட்டு அவங்க தொடையில ஒழுகுது, பீரியட்ஸ் பெட்டு ஒழுகுது. அவங்க நினைச்சிருந்தா அவங்க கூடி குறுகி உட்கார்ந்து இருக்க முடியும். மீதி 8 கிலோமீட்டர் தூரத்தை அந்த உதிரத்தோட ஓடி ரன்னர் ஆயிருக்காங்க. பீரியட்ஸ் கேட்க முடியுமா? அவங்களுக்கான வாய்ப்பு ஏற்படுத்த அவங்களால தான் முடியும். செல்ஃப்ல போடணும் ஃபர்ஸ்ட். நம்மளால முடியும் நம்ம நினைக்கணும். லீவ் வேணாம், அது நான் எங்க லீவ் வேணா சொன்னேன். இப்போ ஒரு காய்கறி கடை வச்சிருக்காங்க, ஒருத்தவங்க பெண்கள் துணி கடையில வேலை செய்யறாங்க, என்ன மாதிரி ஸ்டூடியோல வேலை பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்கிறாங்க. இந்த சட்டம்னா என்ன? எல்லாருக்கும் போய் சேரணுங்க. இதுதான் சட்டம். அனைவருக்கும் சமமான சட்டம் என்பது சட்டமதி பாபா அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இது சட்டமாக்கப்படணும். இவங்க சொல்றதே சட்டமாக்கப்பட்டாங்க. எனக்கு எப்படி உதவும்? கேள்வியெல்லாம் நான் வைக்கிறதே தவிர மாதவிடாய் விடுப்பு எனக்கு வேணாம், எனக்கு வலிக்கல, நான் எப்போ சொன்னேன், நீங்களாவே ஒன்று நினைச்சிட்டு இவங்க மட்டும்தான் வேணாம்னு சொன்னாங்க, அவங்க வலிக்கலையா விட்டா இவங்க பெண்ணா இல்லைன்ற டெஸ்ட் கூட எடுத்து பார்ப்பாங்க போல. அந்த மாதிரியான சமூகமா தான் இருக்கு இந்த சமூகம். என் அம்மாலாம் வந்து வீட்டில தான் வேலை செஞ்சாங்க, அடுப்பறையில வேலை பார்ப்பாங்க. இங்க வந்துருக்கு அம்மா கூட இருப்பீங்க, உங்களோட செட்டில் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பீங்க. நான் ஏன் பீரியட்ஸ் என்பது அத்தியாவசியம் இல்லைன்னா நான் பீரியட்ஸோட வேலை பார்த்து இருக்கேன். நான் ஒரு அமைப்பு சாரா ஒரு தொழில இருக்கேன், நான் வேலை பார்த்து இருக்கேன், என்னால வேலை பார்க்க முடியும். எனக்கான வசதிகள் இருந்தா என்னால வேலை பார்க்க முடியும். எனக்கு அவங்க டாய்லெட் கொடுங்க, ஃபேன் யூஸ் பண்ண டைம் கொடுங்க, முடியலையா ரெஸ்ட் கொடுங்க கேட்கறேன். எடுத்துவாங்கன்ற அளவுக்கு அவங்க விழிப்புணர்வு இருந்தாதான் அங்க வந்து செயல்படுத்த முடியும். அங்க சட்டம் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது வந்து நம்ம அவேர்னஸ்லாம் பண்ற விஷயமே இல்லை, உடனே சட்டமாக்கிடணும், அப்பதான் இது சரிப்பட்டு வரும். சட்டமாக்கிட்டீங்க, வீக்காக இருக்கு, எல்லாருக்கும் வீக்காக இருக்கா, சரி சட்டமாக்கிட்டாங்க. பீரியட்ஸ்னா என்ன? ஒரு லீவு முடிஞ்சிச்சு. அவேர்னஸ்னா என்ன? ஒரு திருநங்கை ஒரு மகளிர் கழிப்பறையை உபயோகித்து விட்டு எந்த சலனமும் இல்லாமல் வெளியேறும் அளவுக்கு இயல்பாக்கப்பட வேண்டிய விஷயம் தான் மாதவிடாய். முடியல, ஒரு திருநங்கை ஒரு கெஸ்ட் டாய்லெட் போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பெண்கள் டாய்லெட் போறாங்க. பெண்கள் அவங்க பார்வையே வேறுதனமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு இயல்பாக்கப்பட வேண்டிய விஷயம் தான் பீரியட்ஸ் அப்படின்றது. விழிப்புணர்வு என்பது இருந்தா இந்த விழிப்பு என்பது தானாவே அமையுமே. நான் இப்ப கேட்கறேன், எனக்கு பீரியட்ஸுங்க, எனக்கு லீவ் கொடுங்க, அதுக்கான அவரை ஓகே. இவங்க வந்து பீரியட்ஸ்னா வலி இருக்கும், ப்ளீடாகும், இவங்களால வேலையை பார்க்க முடியாது. இந்த பட்சத்துல அங்க காசுக்கெல்லாம் வேலையே இல்லை, வலிக்கு மட்டும்தான் வேலை அப்படின்ற பொழுது விழிப்புணர்வு என்பது தான் வேலைன்றது லீவுன்றது கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து அரசுகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். பொது கழிப்பறை பயன்படுத்தியிருப்போம், பெண்கள் பயன்படுத்தியிருப்போம். உள்ள போறோம், என்ன இருக்கும்? எல்லா டாய்லெட்ஸும் என்ன இருக்கும்? அப்படியே பேட் யூஸ் பண்ணி எங்க போடுறதுன்னு தெரியாம வெளியே போட்டு வச்சிருப்பாங்க. அதோட இன்ஃபெக்ஷன் எந்த அளவு இருக்கும்? டிஸ்போசிங் மிஷினா என்னங்க யாருக்கு தெரியும்? ஆமா, அவங்க தெரியுமா டிஸ்போசிங் மிஷினா என்ன? தெரியாது. டிஸ்போசிங் மிஷினா என்னன்னே தெரியல. அப்படின்னு இருக்கும்போது பீரியட்ஸ் லீவ் கொடுத்துருங்கன்னா இங்க பள்ளிக்கு வந்து நம்ம வந்து எப்படி கொடுவோம்? இதுதான் பேடு, ஆண்களுக்கும் சேர்த்து கொடுக்கணும். இங்க ஆண்கள் இருக்காங்க, நான் வெக்கப்பட்டு பேசணுன்ற அவசியமே இல்லை. அவங்க மனிதர்களாக இருக்காங்க, நானும் ஒரு சக மனிதே இங்க பேசுறேன்.
அதற்கான காரணம் தந்தை பெரியார் அவர்களும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் மட்டுமே. என்னங்க எப்பயுமே பெரியார் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் முக்கியமா சொல்லியே அவங்க மனித கருத்தரங்கம் அப்பிச்சிருங்கள் இருப்பெரு திருவங்கள் யார் இருக்கா? தந்தை பெரியார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இருக்கும் பொழுது பெரியார்னு எல்லாரும் சொல்றோம்ல, அப்படிதான் சொல்றோம். அவர் பேர் சொல்லி என்ன சொல்றோமா? ஏன் அம்பேத்கர் சொல்றீங்க? யோசிங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர் பாபா சாஹிப் அம்பேத்கரை வெறும் அம்பேத்கர் சொல்றீங்க? இதுல பூஜைப்பட வேண்டிய விஷயமே நீங்க எல்லாரும் கை கொடுத்து தான் ஆகணும். அதான் நடைமுறையில் இருக்கு. நான் படிக்கிறாங்க, அவங்ககிட்ட சேர்த்து தான் கேட்கிறேன். எத்தனை பேரு பாபா சாஹிப் அம்பேத்கரை அம்பேத்கர் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கோம்? நானே கூப்பிட்டு தானே இருந்தேன். உண்மையை ஒத்துக்கிறாங்க. அந்த இது கூட அதுக்கு ஒரு அவேர்னஸ் வைக்கணும் போலயே. இங்க இருக்கும் அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்க. தவித்த வாய்க்கு தீண்டாமை ஊற்றியவர்கள் தாகமா இருக்குன்றதுக்கு சாக்கடை தண்ணியை காமிச்சு முடியும்னு சொன்னாங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சின்ன வயசுல. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கும் சேர்த்துதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை எழுதியிருக்காரா இல்லையா? கல்வியோட ஒரு மிக பெரும்பாடுபட்டு கல்வி அனைவருக்கும் ஆனது, ஒரு சில சமுதாயத்துக்கு மட்டும்தான் கல்வி என்பது இருக்குது. ஏன் எல்லாரும் படிக்கூடாது? கல்வியும் பொது தானே, எல்லாத்தையுமே பொது உரிமையாக்கினார் பாபா சாஹிப் அம்பேத்கர். தீண்டாமையை தகர்த்தெறிய வேண்டும் அப்படின்றது அவங்களோட வாழ்க்கையை அவங்க தியாகம் பண்ணிட்டார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். சமீபத்துல இனோமய அம்மா அவங்களோட பர்த்டே போச்சு. அவங்க எவ்வளவு தியாகம்! ஒரு கணவன் மனைவி பிரசவத்தப்போ கூட என் வீட்டுக்காரங்க எப்படிங்க பாக்குறன்றப்போ பீமாபாய் அவங்களோட தியாகத்தையும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்காக மக்களுக்காக நீங்க செய்யணும் தியாகம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை அம்பேத்கர்னு சொல்லலாமா? எத்தனை பேருக்கு பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு டாக்டர், எவ்வளவு படிப்பு படிச்சிருக்காரு, சட்ட மேதை, அண்ணல், புரட்சியாளர், இத்தனை பேர் இருக்கும்போது அவர் அம்பேத்கர்னு அழைக்கிறது எப்படிப்பட்ட ஒரு அநீதியா இருக்கு இந்த சமூகத்துக்கு. பெரிய கஷ்டம் அம்பேத்கர் சொல்றாங்க. இப்ப நான் கூட அம்பேத்கர் தான் சொல்ல பார்த்தீங்களா? அப்போ எனக்கு வேணும் இந்த அளவு நம்ம இருக்கோம். பெரிய ரிஷ்னா வேற, அம்பேத்கர் ரிஷ்னா வேற அப்படின்னு பாக்குறவங்க தயவு செய்து முற்போக்குவாதிகளே பாட்டுக்கொள்ள வேண்டும். ஒருத்தங்கிட்ட முற்போக்கிட்டே சொன்னேன், பாபா சாஹிப் நான் சொல்லவே, ராமசாமின்னு சொல்ல, பெரியார்னு சொன்னேன். அவங்க ஏன் இப்ப ஈரோடு கிழவன்னு சொல்றாங்க? அங்க என்ன இருக்கு? சாதி வெளிப்பாடு இருக்கு. முற்போக்கு பேசுறதுலேயே சாதி வெளிப்பாடு இருக்கு. சாதி வெறிக்கும் மத மூட நம்பிக்கை இருக்க வரைக்கும் பீரியட்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயம், பெண்களுக்கு அரசியல் பேசுறதுல மாதவிடாய் செக்ஸ் எஜுகேஷன்ல ஒண்ணுதான் பீரியட்ஸ்ன்றதும் அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, பெண் அரசியல் பேசுறப்போ மாதவிடாய் என்பது குறித்து பேச வேண்டுமா? இல்ல அத்தனை குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு எவ்வளோ மோசமாக சாகடிக்கப்படுறாங்க, அதை பத்தி பேசணுமா? சமூகத்துல எவ்வளவு பெரிய அநீதிகள் நடந்துட்டு இருக்கப்போ குதிரைப்போக்கு கொடுத்து நம்ம கருத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். செக்ஸ் எஜுகேஷன் பத்தி ஏன் நடத்தல? ஒருத்தங்க ஏன் நடத்தல? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம தான் போதும். அது மட்டும் இல்லாம இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எல்லாருமே மத மூட நம்பிக்கையை பின்பற்றவங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல மத மூட நம்பிக்கையை பின்பற்றவங்க மட்டும்தான் இருக்குமே. அது ஏன்னு ஒரு முறை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் யோசிக்க மாட்டோம்? இதே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ பீரியட்ஸ் லீவ் என்பது பொது இடங்கள்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு பப்ளிக் டாய்லெட்ல அந்த பேடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு அதோட அதோட இன்ஃபெக்ஷன் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியல. டிஸ்போசிங் மிஷின் பொது வெளியில வைங்க, சானிடரி பேட்ஸ் வைங்க. ஆண்கள் பார்க்கணுமே, ஆண்கள் பார்க்க கூடாது. ஆண்கள் நான் திருப்பி கேட்கிறேன், ஆண்கள் பார்த்தா உங்க கண்ணு ஏதாச்சும் ஆயிடுதா? ஏதோ ஆகல இல்ல, நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க பீரியட்ஸ் வச்சுக்க, உங்க கண்ணுக்கு ஏதாச்சும் ஆகுதா? ஏதோ ஆகல, ஏன் பீரியட்ஸ் மறைக்கிறீங்க? நான் ஒரு பையனை அனுப்பி எனக்கு பேட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். கவர்ல சுத்தி கொடுத்தாங்க. கவர்ல சுத்தி கொடுக்கும்போது ஓகே, இது மறைக்கப்பட வேண்டிய விஷயம் கவர்ல சுத்தி கொடுக்குறாங்க. இது மறைக்கப்படாத விஷயம் ஏன் அவங்க சொல்லி தரல? ஏன் விழிப்புணர்வு இல்லை? இதை ஏற்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் லீவ்ன்றது விழிப்புணர்வு ஏற்படுத்தினா விழிப்பு என்பது தானாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க, எங்க அம்மா மட்டும் தான் நீங்க வந்தாங்க அப்படின்ட்டு. இந்த கருத்தரங்கத்துக்கு நான் தனியாக தான் வந்தேன். எங்க அப்பா அம்மா யாருமே சப்போர்ட் பண்ணல, அவங்க வேலையை மட்டும் தான் பார்த்துருந்தாங்க. சமூகத்துக்கு என்னுடைய கருத்து போய் சேரணும்னு அவங்க சொன்ன மாதிரி என்ன செல்ஃப் லவ் பண்றேன், நான் தைரியமா முன்னாடி வந்து பேசுறேன். ஆனா அதுக்கு இன்னொரு ரீசனா என்ன பார்க்கணும்னா,
கொண்டாடப்படுவதில்லை. சமூகத்தால் கொண்டாடப்படும் பெண்கள் யாரும் குடும்பங்களில் கொண்டாடப்படுவதில்லை. இதுதான் உண்மையான விஷயம். அதால இது ஆண்களுக்கான விழிப்புணர்வு மிக மிக அவசியம், பெண்களுக்கான விழிப்புணர்வு மிக மிக அவசியம் என்பதால்